ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்துட்டு வியானா வந்து அழுது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரை பண்ணுறாங்க. எஃப்ஜே வச்சு ஒரு வேலையை பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு திடீர்னு ஏதோ ஒரு ஸ்க்ரப்பு தேவைப்பட்டிருக்கு போல இருக்குது. அதை வந்து சாண்ட்ரா கிட்ட கேட்டிருக்காங்க போல இருக்குது. அவங்க அங்கே வந்து அங்கே இருக்கு பாரு எடுத்துக்கோன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதை இவங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணாங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா இது வந்து ஃபேஸ் ஸ்க்ரப்புன்னு சொல்லிட்டு எதுவும் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. சரிங்களா, இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இங்கே சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அந்த ஸ்க்ரப்பை காணுமா, அதை வந்து நீ எடுத்தியான்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கேட்டிருக்கீங்க, அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அடுத்த நாள் காணும், அதனால் கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு அவங்க மைண்டுக்குள்ளே என்ன வந்துச்சுன்னு என்னை திருடின்ட்டாங்க. எப்படி வந்து சபரியை வந்துட்டு அங்கே வந்து ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்களோ, அவங்க பண்ணவே இல்லை, அதை பண்ண ட்ரை பண்ணது சபரி. அதை வந்து இப்போ வந்து சொல்கிறாங்க, அதே மாதிரி என்னையும் வந்து போர்ட்ரே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து எஃப்ஜே உங்களுக்கே தெரியுமா, அவங்களுக்கு அதானே வேலை, அடுத்தவங்களை வந்து தவறாக போர்ட்ரே பண்ணுறது தானே வேலை, ஒட்டு தள்ளு அப்படின்றது அவர். இந்த அம்மா ஏன் இந்த மாதிரி வர வர மாறிட்டாங்கன்னு சத்தியமாக புரியல. ஏன்னா ஒரு கட்டத்தில் வியானா எப்படி இருந்தாங்கன்னா, தன் மைண்டுக்குள்ளே என்ன தோணுதுக்கு அதை பளிச்சுன்னு சூப்பராக பேசுவாங்க. இப்போ வந்துட்டு இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு அவங்களோட கேமு. எஃப்ஜேவை சுற்றி வருது. எஃப்ஜேவை இப்போ எப்படி அரோரா வந்து கமருதீன் ஏற்றி விட்றாங்களோ அந்த மாதிரி வந்து வியானா வந்து எஃப்ஜே ஏற்றி விட்றாங்க. கமருதீன் எங்கே இருக்கார், எஃப்ஜே எங்கே இருக்கார், என்னையா நடக்குது இங்கே? ஆனால் வர வர வியானோட கேம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இன்னும் 2 வாரத்தில் இல்லை 3 வாரத்தில் வியானா வெளியே போகிறது வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.